தேங்க்ஸ் சுகேந்தர் ரிமைண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. ஸோ ஓ எதுக்கு சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் நம்மளுக்கு தேவை? பீப்புள் ஜாயினிங் ஓகே எதுக்கு தேவை? ஸோ இப்போ நம்ம விண்டோஸ்ல பார்த்தீங்கன்னா வி ஹேவ் எ டாஸ்க் மேனேஜர். கிராஃபிக்கலாக நம்ம வியூ பண்ண முடியுது. இன்கேஸ் இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் ரொம்ப லேக் ஆகுது, என்ன பண்ணணும், லைக் என்ன ஒரு லைக் ப்ரோக்ராம், என்ன ஒரு சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ப்ராசஸ் இருக்குது, வி கேன் ஏபிள் டு see ஃப்ரம் அவர் டாஸ்க் மேனேஜர். டாஸ்க் மேனேஜர் பார்த்து நம்ம அந்த ப்ராசஸை நம்ம கீல் பண்ண போறோம். சப்போஸ் இன் கேஸ் மை ஒன் டிரைவ் டேக்கிங் சோ மச், ட்ராப் பாக்ஸோ ஒன் பாக்ஸோ ஸ்டீம் கிளைண்ட் ஏதோ வந்து டேக்கிங் மோர் ப்ராசஸ் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாட் வி டூ வில் ட்ரை டு கில் தட் ப்ராசஸ். அதே போல தான் ஃபார் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் என்னென்ன ஒரு எவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு. லைக் இஃப் யூ சி ரைட் ஃப்ரீ கொடுத்தீங்கன்னா, லைக் என்னோட மெமரி ஹவு மச் மெமரி ஐ ஹேவ், எத்தனை யூஸ் இருக்கு, எத்தனை அவைலபிள் இருக்கு, வி கேன் சி. நம்ம இது மெமரியோட ஃப்ரீ மட்டும் பார்த்தா என்ன கமெண்ட், என்ன எவ்வளவு ப்ராசஸ் இருக்குன்னா வி கேன் கிவ் டாப் டாப் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா இட் லிஸ்ட் ஆஃப் த டாப் 10 ப்ராசஸ் தட் யூசிங் மோர் ரிசோர்சஸ். இஃப் யூ கிவ் ரைட் அது கொடுத்தீங்கன்னா எந்த லைக் ஈசி2 யூசர்ஸ், நம்ம கரெக்டா லாகின் பண்ண யூசர் வந்து வாட் சர்வீஸ் இஸ் டேக்கிங், என்ன எதுனால எந்த சர்வீஸ் டேக்குது, யூ கேன் சி. அப்படி இல்லைன்னா வி கேன் ஆல்சோ சி லைக் பிஎஸ் பிஎஸ் கொடுத்தீங்கன்னா இட் ஷோஸ் ப்ராசஸ். ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா பிஎஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு பிஎஸ் கொடுத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ப்ராசஸ் காட்டும். இது இன்னும் டீட்டெயிலா நம்ம வேணும்னா வி கேன் கிவ் பிஎஸ் ஐஃபைனே. லைக் நம்ம இதுல வந்து நிறைய ப்ராசஸ் ரன் ஆகல, வேற எதுவுமே ரன் ஆகல. லைக் பேர் மெட்டல் ரைட், வி நெவர் யூஸ்ட் எனி திங் ரைட். ஸோ we can see like what is this. Then also we have one more command, it goes with pss hyphen e. இது வந்து list of all process உங்களுக்கு காட்டும், like whether it's running or not running. So ஒரு ப்ராசஸ் ரன் ஆகும்போது we have a difference PID. PID னா என்ன? ப்ராசஸ் ஐடி. லைக் we can identify this ID. இந்த பிஐடி எங்க யூஸ் பண்ணும்போது எங்க நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, லைக் வாட் இஸ் த ரியல் யூஸ் கேஸ் ஃபார் திஸ் பிஐடி ஃபார் எ டெவாப்ஸ் இன்ஜினியர்னா, இப்போ நீங்க ஒரு லைக் இஃப் யூ ஆர் இன்ஸ்டாலிங் ஒரு சர்வீஸ் இன்ஸ்டால் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஐ எம் இன்ஸ்டாலிங் HTTPDன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் தட் ஐ ஹவ் டு பி a sudo யூசர். sudo su m install HTTP. இந்த பேக்கேஜ் நான் இன்ஸ்டால் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். I'm giving yes. So this is the package நம்ம இன்ஸ்டால் பண்றதுனால, லைக் கன்ஃபார்மிங் தட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சர்வீஸ் செக் பண்ணுவோம். சர்வீஸ் ஓகே. Let's start the service first. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண ஸ்டேட்டஸ், இப்போ ஒரு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ற ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா, லைக் வென் வி இன்ஸ்டால் ரைட், அதுதான் இப்போ ஒரு பேக்கேஜோ, இப்போ நீங்க அப்பாச் இன்ஸ்டால் பண்றீங்க, இல்ல ஒரு டாக்கர் இன்ஸ்டால் பண்றீங்க, இல்ல ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்றீங்கன்னா, வெதர் தட் சாஃப்ட்வேர் இஸ் அலைவா இல்லையான்ட்டு நீங்க எப்படி பார்க்கணும்னா வி கேன் யூஸ் சிஸ்டம் கமாண்ட். லைக் சிஸ்டம் வித் ஸ்டேட்டஸ் கமெண்ட் பார்த்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவா இருக்கு. ஸோ ஹவு டு பிகேம், லைக் எப்படி நம்ம இதை ஆக்டிவேட் பண்ணணும்னா, ஜஸ்ட் யூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டேட்டஸ் வி யூஸ் ஸ்டார்ட் டு லைக் ஆக்டிவேட் தி சர்வீஸ். தென் நீங்க செக் பண்ணீங்கன்னா, லைக் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் தி சர்வீஸ் தென் யூ கேன் கிவ் ஸ்டேட்டஸ். இப்போ காட்டுதுல, இஃப் யூ சி ரைட், இங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் நம்ம ஜென்ரேட் ஆயிருக்கு. when it is inactive, right? when it's inactive இருக்கும்போது we don't have any process ID. When it is active and using things, right?
we could see there is a main PID, right? இந்த PID நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா ரியல் டைம் அப்ளிகேஷன்ல when we write a shell script, நம்ம ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் எழுதும் போது நம்ம ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் எழுதும்போது நம்ம ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். we want to monitor நியூ கீபோர்டா ஐ காண்ட் லைக் கீஸ் ஆர் டிஃப்ரெண்டா இருக்கு. we want to monitor status of the softwares வச்சுக்கோங்க. லைக் வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ ஹவ் இன்ஸ்டால்டு நீங்க பண்ணணும்னா we can check if particular service வச்சுக்கோங்களேன். if conditionல if particular service is having you can see my screen properly, right? எனக்கு இல்ல இன்டர்நெட் அன்ஸ்டேபிள் மெசேஜ் வந்தது, அதான் கேட்குறேன். யூ கேன் ஹியர் மீ அண்ட் யூ கேன் see my screen well, right? Yes, Pramod. Yeah, okay, okay, thank you. So if service having PID இருந்ததுன்னா so don't do anything. ஜென்ரலா சொல்றேன், when we go to shell scripting இதுவே நம்ம எப்படி ஒரு ஸ்கிரிப்டா எழுதுறோம்ட்டு I will teach you. if service is having PID இல்லையான்னு நம்ம ஒரு if கண்டிஷன்ல எழுதுறோம். if yes-னா don't do nothing, don't do anything, don't do anything. so else அப்படி இல்லைன்னா இப்ப நான் கொடுத்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, எல்ஸ் அப்படி இல்லைன்னா யூ ட்ரை டு ஸ்டார்ட் தட் சர்வீஸ், ட்ரை டு ஸ்டார்ட் தட் சர்வீஸ், ட்ரை டு ஸ்டார்ட் தட் சர்வீஸ் அண்ட் நோட்டிஃபை அஸ். ஜஸ்ட் இஃப் யூ லைக் கான்ஃபிகர்டு மெயில் சர்வர் கான்ஃபிகர் பண்ணியிருந்தீங்கன்னா யூ கேன் நோட்டிஃபை வயா இமெயில் தட் திஸ் சர்வீஸ் வாஸ் டவுன் அண்ட் ஐ ஹவ் அப்டேட்டட் த மெயில் அன்னைக்கு கொடுக்கும்போது இந்த சர்வீஸ் டவுன் ஆயிடுச்சு, ஐ ஹவ் அப்டேட்டட், ஐ ஹவ் ஸ்டார்டட் த சர்வீஸ், started the service சொல்லிட்டு then we can like send the output like grep யூஸ் பண்ணி grep யூஸ் பண்ணி அந்த அவுட்புட் மட்டும் நம்ம கிராப் பண்ணிட்டு we can send it in a email. so mostly we use this PID இருக்குல்ல, we use for this purpose alone mostly. let's see again. system ரெண்டு இருக்கா? say single line, single command, systems TTL, status, HTTPD. So still it is active. Okay வா? இப்போ நம்ம PS hyphen E கொடுத்தீங்கன்னா it will list all process, right? If you need to see only the active process PS hyphen A கொடுத்தீங்கன்னா ஒரு PID ஏன்னா அது சர்வீஸ் ஆக்டிவ்ல இருக்கு பட் இட் நாட் கன்சியூமிங் மச், ரைட்? ஸோ அதனால நம்மளுக்கு காட்டல. லைக் when you yeah PS-EF கொடுத்தீங்கன்னா கூட you can able to see the process with the PID numbers. Still we see somewhere see Apache இந்த சர்வீஸ் தான் நம்ம HTTPD தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ மெயின் PID-க்குள்ள இத்தனை ப்ராசஸ் அந்த அந்த லைக் அந்த HTTPD-க்குள்ள யூ கேன் சி லைக் திஸ் மச் ப்ராசஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ திஸ் ஒன். ஸோ இஃப் ஐ வாண்ட் டு கில் சம் ப்ராசஸ்னா யூ கேன் யூஸ் கில் கமாண்ட் வித் ப்ராசஸ் ஐடி. என்ன ப்ராசஸ் ஐடியோ லைக் PID-யோ யூ கேன் கிவ் தட் அண்ட் யூ கேன் கில் த ப்ராசஸ். இன் கேஸ் கில் பண்ணி இட் ஷோஸ்னா யூ கேன் யூஸ் கில் -9 with the process ID கொடுத்தீங்கன்னா short kill, it will kill immediately. so where is this free பார்த்தோம். then இது பாத்தீங்கன்னா memory information. this is like if you catch this file, right, you can get that.
Uh, so என்னென்ன application என்னென்ன memory யூஸ் பண்ணுது, so you will get it in a detailed index in this particular files. It will be like a log file for that. You can use it. இதுலயே நம்மளுக்கு இத்தனை வேணாம் நம்ம like if I want to see a particular process மட்டும்தான் எனக்கு I want to see na, you can use like grep command. So grep command நம்ம பார்த்த மாதிரி தான் type symbol grep பண்றோம், mem total மட்டும் எனக்கு வந்தா போதும் சொல்றோம். So it will shows the what is that particular process உங்களுக்கு எது தேவை. You can use it with the grep and you can get the desired result. Then next command வந்து CPU info. Like what how நம்ம memory info பார்த்த மாதிரி like CPU info. So if you catch that file, you can see this is like processor that we got from Amazon, like one core, one CPU process. அதோட CPU megahertz, like CPU size, so other details எல்லாம் இருக்கும். Like what we won't use much this, but just wanted to know, like as a DevOps engineer இருந்தா, you just need to know what is what. But Linux developer இருந்தா, Linux developer, Linux administrator இருந்தா, they have like so much concept in Linux. RAID இருக்கு, satellite something இருக்கு, disk management இருக்கு. Those big things we don't want. We need like basic operations. So in ஒரு நார்மல் சின்ன இஷ்யூஸ் இருந்தாலும் we want like troubleshoot ourselves instead of reaching to different teams. We just like know ourselves. சின்னதா like little bit we have to know. In case small issues கூட we can't depend on others, right? So for that we have to troubleshoot ourselves. அதுக்கு மட்டும் தான் we need the basic things on Linux. Then we use uname-a to show the kernel information. uname-a கொடுத்தீங்கன்னா லைனக்ஸ் these things இருக்கு. இந்த கமெண்ட் கூட we can we why we நம்மளுக்கு uname தெரியணும்னா this command, right? இது கூட வச்சு நம்ம ஒரு ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் நாங்க பண்ணோம். லைக் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அமேசான் லைனக்ஸ் பாத்தீங்கன்னா we use m as a repository, right? M command யூஸ் பண்ணி தான் we will install systems. If we take Ubuntu, right? Ubuntu வச்சுக்கோங்களேன். Ubuntu systems we use apt to install, right? apt to install software யூஸ் பண்ணுவோம். Like apt to install the software பண்றோம். So with uname command கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குன்னு தெரியும். ஸோ we can எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம்னா we use like awk command கொடுத்து feel like it's like so binary results. நம்ம ரொம்ப fine tuna we can get our output. So we get the first line எடுத்துட்டு we store it in a variable. இப்ப நம்ம இந்த வேரியபிள் எடுத்து ஒரு ஒரு இந்த லினக்ஸ் எடுத்து இப்ப ஏன்னு ஒரு வேரியபிள்குள்ள நான் சேவ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ கேன் ரைட் எ கண்டிஷன். இப்ப வந்து இஃப் ஏ ஈக்குவல் டு லினக்ஸா செக் பண்ணா, இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூ, இன்ஸ்டால் சம் சாஃப்ட்வேர்ஸ் லைக் எம் இன்ஸ்டால், கெட் கிட் இன்ஸ்டால் பண்ணு, டபிள்யூ கெட் பண்ணு, இன்ஸ்டால் பண்ண சொல்லி சொல்றோம். இதுவே எல்ஸ் இல்லைன்னா இன்னொன்னு எழுதுனா எல்சிஃப் எழுதலாம். எல்சிஃப் எழுதும் போது இன்னொரு கண்டிஷன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சா, என்னோட ரெண்டாவது கண்டிஷன் செக் பண்ணு. என்னோட ரெண்டாவது கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு லைக் நாட் ஈக்குவல் டு லைனக்ஸ் கொடுத்தோம்னா இப்போ வந்து எனக்கு ஏபிடி வழியா இன்ஸ்டால் பண்ணு, ஏபிடி வழியா இன்ஸ்டால் பண்ணு, இன்ஸ்டால் டபிள்யூகெட் அதர் சாஃப்ட்வேர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு we can use that. So it's like a small kind of automation script. ஒரே ஸ்கிரிப்ட் வச்சுட்டு like with a single click you can install like whatever softwares you required. Basic ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு we can install these software. So we use
uname on that, or otherwise in case of which operating system நம்ம ஒரு troubleshoot பண்ணும்போது login பண்ணிட்டோம், we don't know what type of system software na, we use uname to check the kernel version, Linux what type is, we can check that. Then du வந்து டைரக்டரியோட ஸ்பேஸ் பார்த்தோம், diskோட usage பார்த்தோம், disk space. du okay, then disk free, you can use any df கொடுத்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டமோட ஃப்ரீ ஸ்பேஸ் காட்டும். ஸோ திஸ் த டெம்ப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஃபைல் சிஸ்டம். ஸோ when we created a instance, right, we used 8 GB of space, right. நம்ம launch templateல if you see that, if I go to launch template, if I go to launch instance, right. ஸோ இங்க நம்ம வேல்யூ மாற்றோம்ல, லைக் டிஃபால்ட் வேல்யூ ஷுட் பி 8. நம்ம எவ்வளவு வேல்யூவோ, ஸோ தட் இஸ் அட் திஸ் வி கிரியேட்டட் அட் த டைம் ஆஃப் லான்ச் இன்ஸ்டன்ஸ், ரைட். இதுதான். ஸோ நம்ம கொஸ்டின் வரல ப்ரோமோட், நம்ம 8 GB ஸ்டோரேஜ் எடுத்துட்டோம். தெரியாம 80 GB பதில் 8 GB வி லைக் அக்வர்ட் எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. எப்படி நீ சேஞ்ச் பண்ணுவ, லைக் how will you change? So இது உங்களுக்கு இப்போ if you're going as a cloud engineer, right, you have to know this. There is a difference between cloud and DevOps engineer, right? Cloud engineer போனா how will you like add the space to your instance or VM, like எப்படி பண்ணுவீங்க? So we'll see when we see a basics of AWS, right? இதுல நம்ம இது ஆன்சர் பார்ப்போம், லைக் how will add an additional disk to this a file system. So இது பார்க்க போறோம். If you want to see a particular file system வந்து particular things வந்து எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குது பார்க்கணும், we could see like from this df command, if you give df hyphen l கொடுத்தா கூட, so what are the things that it goes with this, என்னென்ன few flags இதுக்கு இருக்கு, என்னென்ன லைக் require human readable. If you give -h கொடுத்தீங்கன்னா, if you see na human readable, like particularly this is 8 GB usage, நம்ம யூஸ் பண்ணிட்டு 1.6 GB யூஸ், like this is 20%. So இதை கூட நம்ம ஆட்டோமேட் பண்ண போறோம். எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், லைக் யூ கேன் ரைட் a shell script. ஷெல் ஸ்கிரிப்ட் ஒரு எழுதிட்டு, லைக் இன் ஷெல் ஸ்கிரிப்ட் யூ ரைட் திஸ் கமாண்ட். இந்த ஒரு இப்ப ஐ வாண்ட் டு லைக் கெட் திஸ் வேரியபிள், ரைட். இதோட ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து 20 ஆயிடுச்சு, 20% இருக்கு. ஐ வாண்ட் டு ஆட்டோமேட் ஒரு 60% வரும்போது இட் ஷுட் ட்ரிகர் இமெயில்னா வி கேன் ரைட் இட் இன் ஷெல் ஸ்கிரிப்ட். ஷெல் ஸ்கிரிப்ட் எழுதிட்டோம் நம்ம, லைக் இதை கிரெப் பண்ணிட்டோம், இல்ல வித் ஹெல்ப் ஆஃப் ஏடபிள்யூகேனா வி காட் திஸ், லைக் வி காட் திட் ஆஸ் எ வேரியபிள். ஒரு வேரியபிள் நம்ம இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன். ஸ்டோர் பண்ணிட்டோம், லைக் வி ரைட்டட் இஃப் கண்டிஷன், இஃப் டிஸ்க் ஸ்பேஸ் வந்து இந்த வேரியபிள் வந்து மோர் தென் 60% இருந்ததுன்னா இட் ஷுட் ட்ரிகர் இன் இமெயில். நம்ம எழுதிட்டோம், லைக் ரன். அப்ப ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து நான் ஒரு வாட்டி மேனுவலா ரன் பண்ணணுமா, லைக் உங்களுக்கு அந்த ஐடியா வரும். லைக் ஐ ஹேவ் ஏ ஷெல் ஸ்கிரிப்ட் ஒரு ஃபைல் வச்சுக்கோங்களேன், டச் abcd.sh ஷஹ்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் ஷெல் ஸ்கிரிப்ட் ஃபைல் என்கிட்ட இருக்கு. நான் இந்த ஃபைல்ல வந்து எழுதிட்டேன்னு வச்சுக்கோங்க. I return my script. I written my script in ABC. Pramod, நான் அப்ப இந்த ஸ்கிரிப்ட் நான் ரன் பண்ணணும்னா, லைக் இட் இஸ் நாட் இன் execute mode. I'll give execute permission to this file. So, execute permission இந்த ஃபைல கொடுத்துட்டு அப்புறம் நான் ஒரு வாட்டி லைக் ஐ வாண்ட் டு ட்ரிகர் தி ஸ்கிரிப்ட் டு சி, ஒரு வாட்டி இந்த ஸ்கிரிப்டை நான் ட்ரிகர் பண்ணாதான் ஐ கேன் ஏபிள் டு சி த கமெண்ட், லைக் என்னோட டிஸ்க் ஸ்பேஸ் பார்க்க முடியுமா. நோ, அப்படி அது மேனுவலா பண்ணலாம். லைக் டு ஆட்டோமேட் திஸ் திங், ரைட், வி ஹேவ் ஏ cron tab இருக்கு. ஸோ cron tabல we can schedule the scripts. Once more.
One second. So cron tabல cron tab sorry. Cron tab. ஸோ நான் பார்க்கும்போது என்ன இஷ்யூஸ்ன்ட்டு ஸோ இந்த ஸ்கிரிப்ட் நம்ம ரன் பண்ணணும்னா வி கேன் ஷெடியூல் தட் இன் க்ரான் டேப்ல ஷெடியூல் பண்ணிட்டோம்னா வி கேன் ஆட்டோமேட் தட் லைக் என்ன டைமுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த டைமுக்கு வி கிவன் தி ஸ்கிரிப்ட்னா வி கேன் யூஸ் திஸ் ஸ்கிரிப்ட் ஒரு லைக் வை இட்ஸ் நாட் so Google always help you. Crony, I think that's the name. புரியல ஜி. Crony. Ronnie. Like it. Oh, இதுல okay. So some operating system will have default, right? இதுல இல்ல. சேம் கமெண்டா இல்ல Crony தான் இதுல கொடுப்பீங்களா ஜி? Yeah, right. Okay. So if you use cron tab EL, right? It will list all the jobs. என்னென்ன ஜாப்ஸ் இருக்குன்னு will list all jobs that you நம்ம என்னென்ன மானிட்டர் ஷெட்யூல் பண்ணியிருக்கோமோ இட் வில் லிஸ்ட் ஆல் ஜாப்ஸ். இஃப் யூ கிவ் cron tab Bனா ஸோ திஸ் இஸ் த ஃபைல் வேர் யூ நம்ம வந்து லைக் வில் அப்டேட் ஆர் ஜாப். ஸோ இது எப்படி இந்த ஜாபை நம்ம ஷெட்யூல் பண்ண போறோம்? லைக் ஹவு வில் யூ ஷெட்யூல் திஸ் ஜாப்? யா ஸோ இது ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா cron tab. You can see, right? Where is that? Yeah. ஸோ இதே போல தான் இருக்கும் லைக் ஸ்டார் லைக் இட் ஹாஸ் எ 5 ஸ்டார் அண்ட் கமெண்ட் டு பி எக்ஸிக்யூட்டட். லைக் ஏன் இந்த ஸ்டார் எல்லாம் காட்டுது? லைக் ஃபர்ஸ்ட் ஸ்டார் வில் ரெப்ரசென்ட் த மினிட், லைக் எந்த மினிட்ல நம்ம ஸ்கிரிப்ட் ரன் ஆகணும். லைக் த செகண்ட் ஸ்டார் ரெப்ரசென்ட் எந்த ஆர். இப்போ லைக் மை ஸ்கிரிப்ட் டு ரன் 5:30னா த ஃபர்ஸ்ட் ஸ்டார் ஷுட் பி 30 minutes 30 and the second star would be like 5 in the sense 0 to 23 is 5 na morning 5 na will give 5. If the evening 5 na 12 plus 2 17 like yeah 17 5 o'clock na? uh, yeah 17 12 plus 5 17 like we'll run at 17 5 o'clock in the day of month in the day la number run பண்ணோம். Like if my script was to run specifically like 20 of the every month at 5:30 na so we give 20 year. Like in the month all the month na எல்லா month same நடக்கணும்னா we can give like start if I want to run it in a specific month like இந்த செப்டம்பர்ல மட்டும் தான் my script has to run na we can give this place as like இந்த பிளேஸ்ல நம்ம கொடுக்கும்போது இப்ப 6th month we can give the 6. So இல்ல இந்த particular day of the week இந்த monthல இந்த இப்ப if I give like 6th month I didn't give date any data இருந்துட்டு ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் சண்டே எனக்கு ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் சண்டேல நான் இந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகணும்னா we can give the day of the week in the week 0 Sunday
அண்ட் ஒன் இஸ் மண்டே, லைக் 6 இஸ் சாட்டர்டே. ஸோ எந்த டேக்கு நம்ம அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணணுமோ, ஸோ வில் ஆட் தட். அதுல பாத்தீங்கன்னா, யா, ஸோ இதோட இப்ப நம்ம cron tab வந்து லைக் வி வாண்ட் டு நோ ஈஸினா வி ஹேவ் cron tab. இஃப் யூ கூகுள் இட், ரைட், cron குரு இருக்கு. ஸோ இட் வில் பி ஈஸி, லைக் ஈஸி ஃபார் அஸ் டு டூ. இப்ப லைக் ஐ ஹாவ் a scenario, லைக் ஒரே ஸ்கிரிப்ட் இருக்கு. இட்ஸ் லைக் ப்ராசஸ் ஸ்கிரிப்ட் ஏதோ வச்சுக்கோங்களேன், லைக் மெமரி செக் பண்ற ஸ்கிரிப்ட். ஐ வாண்ட் டு லைக் ரன் தட் ஸ்கிரிப்ட். ஒரு நாளைக்கு 2 டைம் ரன் பண்ணணும், லைக் டுவைஸ் ஏ டே. ஐ வாண்ட் டு ரன் தட் ஸ்கிரிப்ட். லைக் அந்த டிஸ்பிளேஸ் வந்து நான் பாக்குறதுக்கு அந்த ஸ்கிரிப்ட் ரெண்டு இது பண்ணணும்ன்றாங்க. ஸோ அப்ப வி ஹாவ் டு டூ டூ என்ட்ரிஸ் இந்த ஃபைல தேவையில்லை, லைக் வி கேன் யூஸ் இட் இன் சிங்கிள் என்ட்ரி. ஸோ மை என்னோட ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா யூஸ்வலி இட் ஹேஸ் டு ரன் ஃப்ரம் மார்னிங் 11 ஒரு வாட்டி ரன் ஆகணும், அண்ட் ஈவினிங் 16 4 o'clock ரன் ஆகணும். இது எப்படி பண்ணுவேன்? டெய்லி என்னோட ஸ்கிரிப்ட் ரன் ஆகணும், லைக் வி கேன் யூஸ் வாட் 11 o'clock. ஸோ த மினிட் வுட் பி 00. தென் அவர் என்னென்ன அவருக்கு நம்ம ரன் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஹவர் பாத்தீங்கன்னா 11 o'clock ரன் பண்ணணும் சொன்னோம். ஸோ 11 டு யூஸ் 2 டைம்ஸ். லைக் 2 வாட்டி நடக்கணும்னா 2 வாட்டி அந்த ஸ்கிரிப்ட் சேமா நம்ம ட்ரிகர் பண்ணா வி யூஸ் கமா. லைக் வி கேன் கிவ் 16 11, 16 இந்த சென்ஸ் 11 o'clock ஒரு வாட்டியும் 16 ஒரு 16 4 o'clock ஒரு வாட்டியும் ரன் பண்ணு. லைக் வாட் இஸ் த டே ஆஃப் த மந்த்? எனி டே, எனி டே ரன் பண்ணு. என்ன மந்த்? எனி மந்த். டே ஆஃப் த வீக் எனக்கு ரெக்வயர்ட் இல்லை. ஸோ யூ கேன் சி அட் மினிட்ஸ் 11 and 16 இந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகும். ஸோ எப்படி இந்த இதை நம்ம ஆட் பண்ண போறோம்னா, யூ கேன் காப்பி இட் ஹியர், or if you well versed in cron tab, right, you can directly go to reload. Cron tab hyphen cron tab hyphen e. Like I'm going to edit mode, give insert I, then you can paste you can use that like whatever it on the tab இருந்ததுன்னா you can copy it. When you're copying it, then pasting it. So I pasted. Like என்ன கமாண்ட் ரன் ஆக போகுது? ஸோ ஜஸ்ட் லைக் கேட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, லைக் எக்கோ கமாண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. எக்கோ சம்திங் சம் கமாண்ட்னு வச்சுக்கோங்க. கமாண்ட் கமாண்ட்னா லைக் சம் அப் டைம் அதே போல கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சம் அப் டைம் ஏதோ ஒரு கமெண்ட் ஐ கிவிங் இட், ரைட். ஸோ திஸ், ஸோ ஐம் சேவிங் திஸ் way. If I list the job, na, we could see like cron tab hyphen L, na, it will see like it runs on 4 o'clock every day. So in the uptime in the script pathing automated like whatever we இப்போ ஸ்கிரிப்ட் கொடுக்கலாம் இல்ல கமெண்ட் கொடுக்கலாம். நீங்க ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது அப்சல்யூட் பார்ட் கொடுக்கணும், லைக் கம்ப்ளீட் பார்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட் கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா திஸ் வில் like runs automatically on all the day. Like இப்போ நான் கொடுத்துட்டேன், லைக் வேற இதோட லாக் ஃபைல்ஸ் நான் இங்க பாக்குறது வெதர் தி ஸ்கிரிப்ட் இஸ் ரன் ஆச்சா இல்ல ரன் ஆகலைன்னா, லைக் எஸ்டர்டே வி சி ரைட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வேர் லைக் லாக்ஸ் ஃபைல்ஸ் பாத்தீங்கன்னா வேர்க்குள்ளதான் இருக்கும். ஸோ இஃப் யூ கோ வேர் லாக் லாக், I'll go into the folder itself. If you go where
If you ls na, you can see there will be a log file. So cd log ls கொடுத்தீங்கன்னா, uh, like once this script is started, you will have a folder called cron. அந்த cronல நீங்க இந்த எல்லாம் ரன் ஆயிடுச்சா இல்லையா நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம HTTPD கூட முன்னாடி இன்ஸ்டால் பண்ணோம் பார்த்தீங்களா, அதோட லாக் ஃபைல் கூட இங்க தான் இருக்கு பாருங்க. இஃப் யூ கோ டு HTTPDனா ls அதோட லாக் ஃபைல் ஆக்சஸ் லாக் எரர் லாக்ஸ் வி கேன் சி எவ்ரி திங் ஹியர். இப்போ இந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்கிரிப்ட் ரன் ஆயிடுச்சுன்னா வி கேன் ஏபிள் டு சி திஸ் ஸ்கிரீன். இப்போ எவ்ரி டைம் எவ்ரி மினிட் நம்ம ரன் பண்ற மாதிரி லைக் வில் ரைட் a one cron tab, like we can see the. So I'm giving insert mode. So every time run ஆகணும்னா we have to give star 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 4 and 5, right? Command would be uptime னு வச்சுக்கோங்க. Like it will run every minute. It will run every minute வந்து இந்த script run ஆகும் வச்சுக்கோங்க. Then we could see like how log is getting generated. ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்குள்ள இன்னொரு சினாரியோ பார்த்துடுறோம். லைக் இப்ப இப்ப வந்து ஐ ஹேவ் அனதர் சினாரியோ. நான் ஒரு சர்வீஸ் வந்து ஏதோ ஒரு ஐ வாண்ட் டு செக் ஒன் சர்வீஸ். இப்போ HTTPD சர்வீஸே வந்து ஐ ஹாவ் டு செக் திஸ் சர்வீஸ் ஃபைல் only daily, daily on our working hours. So working hours would be like 9 to 5 5 வச்சுக்கோங்களேன். Like I want to like check this service 9 to 5 ரெடி பண்ணணும்னா லைக் ஐ வாண்ட் டு செக் 9 to 5னா எப்படி இதை cron tabல நம்ம ஸ்கெடியூல் பண்ண முடியும். லைக் வி கான் ஸ்கெடியூல் ஃபார் எவ்ரி 1 hour வந்து 9க்கு ஒரு ஸ்கிரிப்ட், 10க்கு ஒரு ஸ்கிரிப்ட், 11க்கு ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ டில் 17 வி கான் ரைட், லைட் இட் வில் பி லைக் ஹியூஜ், ரைட்? ஸோ மோர் நம்பர் ஆஃப் லைன்ஸ், ரைட்? அப்ப என்ன பண்ணலாம்னா வி கேன் யூஸ் ஒன் மோர் ஆப்ஷன். So my script runs want to run every minute. So it's every hour. Every hour 1 hour on 9. So the minute would be like 0 0. Then what is our hour? எந்த hours நம்ம சொன்னோம் 9 o'clock run ஆகணும். 9 to 9 to you can see, right? இங்கே பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருது. வாட் இஸ் யூஸ் ஆஃப் ஹைஃபன்னா ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ, ஒரு ரேஞ்ச் கொடுக்குறோம். இப்போ 9 o'clock ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் ஆகணும். இட் ஷுட் ரன் டில் 17னா எவ்ரி 1 hour இட்டு. எந்த டேனா ஆல் டேஸ். ஐ வாண்ட் டு ரன் ஆன் ஆல் டேஸஸ். ஐ வாண்ட் டு ரன் இன் ஆல் டேஸஸ். எவ்ரி மந்த் ரன் ஆகணும். லைக் எவ்ரி டே ஆஃப் த வீக் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது காட்டு பாருங்க. அட் மினிட் ஓ பாஸ்ட் எவ்ரி ஹவர் ஃப்ரம் 9 through 17. 9 o'clockலேருந்து 17 ஈவினிங் 5 PM வரைக்கும் என்னோட ஸ்கிரிப்ட்ஸ் வந்து லைக் வாட் எவர் ஐ லைக் ஆடட் ஸ்கிரிப்ட், ரைட்? இது கம்ப்ளீட்டா வந்து ரன் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஃபார் திஸ். அப்போ அப்போ நம்ம சப்போஸ் இஃப் யூ ரிக்வயர்மெண்ட் தட் யூ டோன்ட் வாண்ட் டு ரன் ஆன் ஆல் டேஸஸ், லைக் எனக்கு 7 டேஸஸ்மே வேணாம், ஐ வாண்ட் டு ரன் ஒன்லி வீக் டேஸ் தான், ஐ டோன்ட் கேர் அபவுட் வீக்கெண்ட்னா, லைக் இஃப் யூ கோ இயர் டே இருக்கு, லைக் திஸ் இஸ் த டே. லைக் இஃப் யூ மூவ் த கர்சர் யூ நோ வேர் இட் இஸ். இட் இஸ் அவர் இப்போ டே பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ரன் ஒன்லி ஆன் 5 டேஸஸ்னா லைக் வி சே, ரைட்? 5 நாள் லைக் மந்த். ஸோ வி வேர் வி ஆர், யா, டே 5 டேஸ்னா லைக் 1-5. It says, sorry, இங்க வராது. ஸோ இட்ஸ் ஆல் டே ஆல் மந்த்துக்கு ரன் ஆகும். ஸோ டே ஆஃப் த வீக் நம்ம அப்பவே பார்த்தோம். சண்டே இஸ் 0 அண்ட் மண்டே இஸ் 1. மண்டே டு லைக் ஃப்ரைடே 6 இஸ் சாட்டர்டே. மண்டே டு ஃப்ரைடே ரன் ஆகணும். லைக் வி கேன் யூஸ் ஹியர் த ரேஞ்ச் வேல்யூஸ் நம்ம இங்க யூஸ் பண்ணலாம். லைக் 1-5 கொடுத்தோம்னா இது ரன் ஆகும். லைக் இந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகும். இஃப் யூ வாண்ட் டு ஸ்கெடியூல் ஸ்கிரிப்ட் ஃபார் வீக் டேஸ்னா கொடுத்துக்கலாம். இதே இஃப் யூ வாண்ட் டு டூ ஃபார் வீக்கெண்ட்ஸ்னா only on weekends the particular script has to run. You can give 6-0. You can give Saturday and Sunday மட்டும் ரன் ஆகும். ஸோ வி கான்ட் நம்ம இங்க ஐஃபன் கொடுக்க முடியாது. ஸோ
it is not it won't take, it shows an as error. So for that, if you want your script to run on only on weekends, you can give 6,0. It only run on Saturday and Sunday from 9 through 7, like எந்த hours உங்களுக்கு வேணும்ட்டு. Suppose if I want to, இப்ப அடுத்த சினாரியோ பார்த்தீங்கன்னா, இஃப் ஐ வாண்ட் டு ரன் எ ஸ்கிரிப்ட் ஒன்லி எவ்ரி 2 மினிட்ஸ் ஆர் எவ்ரி 5 மினிட்ஸ், எவ்ரி 5 மினிட்ஸ் நான் என்னோட ஸ்கிரிப்ட்ஸ் ரன் ஆகணும். அ பண்ணணும்னா, யூ கேன் யூஸ் ஒன் மோர் ஆப்ஷன் லைக் ஸ்டெப் வேல்யூஸ்ன்னு இருக்கு. ஸோ, இஃப் ஐ கிவ் ஸ்டார் ஹியர் அண்ட் ஸ்லாஷ் 5 and remaining I'm giving star. So at every 5th minute, இப்ப லைக் எவ்ரி 5th மினிட்னா இது இங்கே காட்டுது பாருங்க. த நெக்ஸ்ட் ட்ரிகர் டைம் இஸ் 7:45. நெக்ஸ்ட் ட்ரிகர் நெக்ஸ்ட் எக்ஸிகியூஷன் பார்த்தீங்கன்னா 7:50. ஸோ இட் டேக்ஸ் எவ்ரி 5 மினிட்ஸுக்கு இந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகும். லைக் இஃப் யூ வாண்ட் டு கிவ், இப்ப இப்போ ஆளுக்கு பதில் நான் 5 கொடுத்துட்டேன்னா, இட் நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் அட் பில்லட் நெக்ஸ்ட் அவர் லைக் taking a different time. See, 8, 5. ஒரு ஹவர்ல ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் தான் ரன் ஆகும் தவிர எவ்ரி 5 மினிட்ஸ் கேன் ஸ்கிரிப்ட் ரன் ஆகாது. ஸோ வி கேன் யூஸ் ஸ்டார் /5. It means every 5 minutes இந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகும். லைக் திஸ் இஸ் குட் ஃபார் மானிட்டரிங். மானிட்டரிங்க்கு இப்போ நம்ம லாக்ஸ் கலெக்ட் பண்றோம், லைக் லாக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது யூஸ்வலி வில் லைக் கிவ் லைக் 15 மினிட்ஸ் ஒரு சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி. எவ்ரி 15 மினிட்ஸ்க்கு வந்து ஐ குட் ஹாவ் டு சி அ லாக். பிஃபோர் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ப்ரொடக்ஷன் சப்போர்ட், தீஸ் திங்ஸ் ஹெல்ப்ட் அஸ் லாட். எப்படின்னா, வி ஹேவ் இன்பில்ட் மானிட்டரிங் போர்ட்டல் ஒன்று இருக்கும். லைக் டிஸ்க் மானிட்டரிங்க்கு, மெமரி மானிட்டரிங்க்கு வி ஹேவ் சோ மச் சர்வர்ஸ். லைக் ப்ராட் மட்டுமே பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அரௌண்ட் 40 பிளஸ் சர்வர் ஆன் prem சர்வர்ஸ் இருந்தது. ஸோ there is a Unix team. There is a Unix team. So லைக் டிஸ்க் ஸ்பேஸ் வந்து ஒரு ஒரு வாட்டி நம்ம அவங்க கிட்ட போய் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியும், எங்களோட சர்வீஸோட டிஸ்க் ஸ்பேஸ் என்னது. ஸோ ஆர் வி கான்ட் ரிலே ஆன் தேம் டு அலர்ட் அஸ், ரைட்? அவங்க அவங்க கண்டிப்பா யூனிக்ஸ் டீம் வந்து தே வில் மானிட்டர் தீஸ் திங்ஸ். பட் வி கான்ட் லைக் ஒரு ஒரு வாட்டி நம்ம போய் அவங்க கிட்ட கேட்க முடியாது என்னோட டிஸ்க் ஸ்பேஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ வி build this and ஒரு மானிட்டரிங் போர்ட்டல் மாதிரி we like developers build that monitoring portal and we showed all the results over there. Like every 15 minutes or 5 minutes வந்து பாத்தீங்கன்னா disk space காட்டும், like what is the memory used. Access logsல பாத்தீங்கன்னா we use 500 response எத்தனை வந்திருக்கு, 500 is an error response, 200 is a success response. So 200 success response எப்படி இருக்கு. We use a load balancer. லோட் பேலன்சர் யூஸ் பண்ணும்போது போத் டேட்டா சென்டர்ஸ் லைக் போத் ரீஜன் ரிசீவிங் டிராஃபிக் அட் அ பேலன்ஸ்டு அமௌண்ட். லைக் லைக் மினிமல் டிஃபரன்ஸ் இருக்கும், பட் இட் ஷுட் பி லைக் பேலன்ஸ்டு ஒன். இப்போ 48% இதுல இருக்கு, இதுல 49% இருக்குன்னா இட்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 10 ஆர் 5 வந்து அக்செப்டபிள். லைக் இங்க 40 இருக்கு, இங்க 50 இருக்கு, ஸோ அக்செப்ட் பண்ணிக்கலாம். இஃப் இட் இஸ் பியாண்ட் கோ தட், லைக் ஒரு டேட்டா சர்வர் வந்து less than 30%, 30 or 20% தான் ரிசீவ் ஆகுது ஒரு ரீஜன்ல இருக்க சர்வர்ஸ். இன்னொரு ரீஜன்ல டேக்கிங் லைக் ஹை டிராஃபிக்ஸ்னா there is an issue with load balancer. So suggest பண்ணிட்டு the monitoring team will report to the project team வந்து they will talk to Unix team. இப்போ எதுவுமே ஒர்க் ஆகல, so nothing is still it was not working னா they will reach to IRC, incident response teamனு இருக்காங்க. So IRC will open a bridge. ஐஆர்சி ஓபன் பண்ணும்போது அவங்க வந்து தே வில் பேஜ் டு டிஃப்ரெண்ட் டீம்ஸ். எந்தெந்த டீம் வி ரிக்வயர்ட் நம்ம சொல்றோமோ தே வில் பேஜ் லைக் இட்ஸ் கைண்ட் ஆஃப் எ டெல் அலர்ட் ஆர் வி ஆர் ஆஸ்கிங், இது எங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் ரெக்கார்ட் ஆயிருக்கு, ஸோ இந்த இன்சிடென்ட்ஸ்ல இந்தந்த டீம் எல்லாம் வி ரிக்வயர், ஸோ யூ பீப்புள் ஹேவ் டு ஜாயின் சொல்லிட்டு லைக் ஐஆர்சி டீம் வில் பேஜ்னா தே வில் சென்ட் அவுட் இன் இமெயில் ஆர் தே இஃப் தே ஹேவ் எ சேனல், ரைட்? டீம்ஸ்ல சேனல் இருந்தோ டீம்ஸ் சேனல்ல போஸ்ட் பண்ணுவாங்க. பேஜர் டியூட்டி இருந்தா பேஜர் டியூட்டில we use it. So we use that if we'll see the log. So இதே போல I'll post the different scenarios, like எந்தெந்த டைமுக்கு ஜாப் ஷெட்யூல் பண்ணணும் I'll post you. Please try to work on that. Like ஒரு சினாரியோ கொடுக்குறேன், அந்த சினாரியோல வந்து you have to schedule a cron job. அந்த டைமுக்கு நீங்க எப்படி cron job ஷெட்யூல் பண்றீங்களோ
யூ கேன் போஸ்ட் மீ. வில் சி லைக் எத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு பார்க்கலாம். ஸோ செஷன் காட் எக்ஸிஸ்டட். வி ஆர் லைக் இது பண்றோம். தென் வில் சி லைக் வெதர் காட் க்ரானி இருக்கு பாருங்க. க்ரானி சிடி க்ரானி. பிரமோத், கிரானி வந்து என்டிபிடியோட நியூ நேமு. ஓகே 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 ஓகே. நாங்க இப்போ மோஸ்டா அது யூஸ் பண்றது இல்லைல்ல. லைக் வி பில்ட் த பைப்லைன்ஸ், வி வாட் எவர் வி பில்ட் இட். ஒரு பண்ணிட்டோம்னா நாங்க இப்ப அதை யூஸ் பண்றது கூட இல்லை கிரான் ஜாப்ஸ். ஸோ வாண்டட் டு நோ, லைக் சம் கம்பெனி தே வாண்டட் டு நோ, ரைட்? அதனால ஓகே. நீங்க யூஸ் பண்ணுவீங்களா? லினக்ஸ் டெவலப்பர், ரைட்? லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், ரைட்? ஆமா ஆமா. கிரான் டேப் யூஸ் ஓகே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஓகே இதோட ஓகே லாஸ்ட் ஓகே இது காமிக்க மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. ஓகே ஓகே. இல்ல லாக்ஸ் காட்டும் நம்மளுக்கு இன் கேஸ் எனி ஏரர்ஸ்னா, வெதர் அந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆயிடுச்சா இல்லையா தான் பார்க்க முடியும். வில் சி லைக் போய் பார்ப்போம் இருங்க. சிடி ஸ்லாஷ் வேர் லாக். So I'll be log chrony. See, we have a tracking log. என்டிபியோடது பிரமோத். Okay. NTP னா Yeah, என்ன yeah. சொல்றீங்க எனக்கு இந்த கிரானி அப்படின்றது ஓகே. ஹலோ, பேசுறீங்களா? எதுவும் கேட்கல. I didn't hear you. Oh, my internet connection is கிரான் மட்டும் ட்ரை unstable. பண்ணி பாருங்க. Okay. வேர் லாக் கிரான். ஹலோ, சாரி. என்னோட இன்டர் கனெக்ஷன் தான் பேடா இருக்கு. இப்போ சொல்லுங்க. I'll connect to my mobile internet. Give me a minute. Yeah, it connected. சொல்லுங்க ஜி. விஐ ஸ்லாஷ் வேர் லாக் கிரான் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. விஐ ஸ்லாஷ் வேர் லாக் கிரான். அந்த ஃபோல்டர்ல இல்லையே. கிரானே இல்ல. க்ரானே இருக்கு. கிளவுட் இனிட் அவுட்புட் லாக் இருக்கு. ஓகே. I'll check this. நம்ம இந்த வீக்கெண்ட் பார்க்கும்போது வில் சி லைக் இப்போ லாக்ஸ் எங்க பார்க்கலான்ட்டு I'll check and let you know. மோஸ்டா யூ வில் கெட் லாக் இயர். லாக் பார்த்தீங்கன்னா இங்க தான் இருக்கும். பட் வை இட்ஸ் நாட் ஷோயிங் ஹியர், ஐம் நாட் ஷூர். ஓகே. சரி, ஓகே. யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் cron ஜாப்ஸ், ரைட்? எப்படி நம்ம cron ஜாப் ஷெட்யூல் பண்ண போறோம் when we do ஷெல் ஸ்கிரிப்டிங், ரைட்? ஷெல் ஸ்கிரிப்டிங்ல ஒரு ரியல் டைம் சினாரியோ லைக் வாட் வி சே, ரைட்? எவ்ரி 15 மினிட்ஸ்க்கு எப்படி ஒரு டிஸ்க் பேஸ் நம்ம பண்ண போறோம். ஸோ திஸ் திங் வித் ஹெல்ப் ஆஃப் cron tab வில் டூ தட். விசா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். ஸோ விசா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். கில் எஃப்ஜினா ஃபோர் கிரவுண்ட்ல ரன் ஆகும். பிஜினா லைக் பேக்ரவுண்ட்ல ரன் ஆகும். லைக் ஹவு வி கேன் சி, ரைட்? இஃப் ஐ கிவ் ஸ்லீப் 10 கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். Like for 10 seconds, it won't allow us to type anything, right? எதுக்கு இந்த ஸ்லீப் கமெண்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம்? லைக் வேர் யூ வாண்ட் டு யூஸ் லைக் ஒரு எனி ஐடியா இருக்கா? இப்போ ஏன் நம்ம ஸ்லீப் 10 மினிட்ஸ்க்கு வி ஆர் லைக் ஹோல்டிங் ஆல் அவர் சர்வீசஸ்? எனி ஐடியா? ஓகே. லைக் இப்ப ஒரு பைப்லைன் நம்ம எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன். நம்ம டெவாப்ஸ் பைப்லைன்ல எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப ஜென்கின்ஸ்ல யூ ஆர் ரைட்டிங் ஃபைல். ஒரு டாக்கர் இமேஜ் பில்ட் பண்ணிட்டு டாக்கர் இமேஜை புஷ் பண்றோம். புஷ் பண்ண உடனே எஸ்சிடி கமாண்ட் வழியா நம்ம டெப்ளாய்மெண்ட் வித் ஹெல்ப் ஆஃப் எஸ்சிடி கமாண்ட் வழியா வி ஆர் சேஞ்சிங் த இமேஜ் நேம் இன் த image name in the
ஃபைல்னு வச்சுக்கோங்களேன். இமேஜ் நேம் இந்த ஃபைல் சேஞ்ச் பண்ணிட்டோம். லைக் சேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டாப் ப்ராசஸ் வந்து வித் kubectl நம்ம we are applying that deployment file. deployment file நம்ம அப்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன் கேஸ் இஃப் திஸ் டெப்ளாய்மெண்ட் நம்ம வந்து இங்க வெறும் இமேஜ் தான் இருக்கு. ஸோ திஸ் இமேஜ் வந்து ஹேஸ் டு ஸ்பீக் வித் டேட்டாபேஸோட இப்போ 3 tier ஆர்கிடெக்சர் எடுத்துட்டிங்கன்னா மொத்தம் 3 டிஃப்ரெண்ட் லேயர் இருக்கும்ல. ஸோ இஃப் மை அப்ளிகேஷன் வாண்ட்ஸ் டு ஸ்பீக் வித் டேட்டாபேசஸ் வச்சுக்கோங்களேன். டேட்டாபேசஸ் டேட்டாபேஸோட பேசணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பட் டேட்டாபேஸ் இஸ் டேக்கிங் மோர் டைம் டு அந்த சர்வீஸ் ஆன் ஆகிறதுக்கு டேர்ன் ஆன் ஆகிறதுக்கு மோர் டைம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. லைக் இதை டிப்ளாய் எல்லாம் சீக்கிரம் நடந்தது. ஸ்டில் த டேட்டாபேஸ் இஸ் நாட் அப். இட் ரிக்வயர் மோர் தென் 2 or 3 minutes ஹோல்ட் டைம் வேணும். இப்போ அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணோன்னா இப்போ இமேஜ் டிப்ளை பண்ணிட்டேன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்ளிகேஷன் ஷோயிங் எரர்ஸ் டேட்டாபேஸோட கனெக்ட் ஆகலதுனால இட்ஸ் ஷோயிங் எரர். தட் டைம் வாட் வி டூ ரைட் வி யூஸ் ஸ்லீப் கமாண்ட். ஸ்லீப் கமாண்ட் கொடுத்து இப்போ ஒரு லைக் ஐ கிவ் 500னா அப்ராக்சிமேட்லி லைக் 5 into 3 லைக் அப்ராக்சிமேட்லி 4 to 5 minutes வச்சுக்கோங்களேன். லைக் 4 to 5 minutesல லைக் 4 to 5 minutes it's something வச்சுக்கோங்க. ஐம் நாட் ஷுர் about the time. 4 to 5 minutes வச்சுக்கோங்களேன். லைக் 4 to 5 minutes வந்து இட் வில் பி இன் position, it won't do anything. So until database turn on our service up and running our வரைக்கும் we will wait. Then once it is this particular period on அப்புறம் we can use kubectl like kubectl to apply the image. இது நம்மளுக்கு அந்த டைம்குள்ள வருமா வராதான்னு we don't know, right? இதே நம்ம Terraform குள்ள போகும்போது இப்போ டெராஃபார்ம் குள்ள போகும்போது யுவர் டெராஃபார்ம் இஸ் லைக் டு கிரியேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வயா கோட் ஐஏசி வழியா நம்ம கோட் கிரியேட் பண்றோம். ஸோ இப்போ ஒரு டெராஃபார்ம் வழியா கிரியேட் பண்ணும்போது நம்ம டேட்டா பேஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வரணும். தென் அப்புறம் தான் EC2 இன்ஸ்டன்ஸ் ஏதோ ஒன்று நம்ம கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு கிவ் டேட்டா பேஸ்னா அப்போ வந்து நம்ம இங்க கீழே வந்து EC2 கோட் எழுதும்போது டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு ஃபீல்ட் எழுதுவோம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் டேட்டாபேஸ்னு கொடுத்தா டேட்டாபேஸ் கொடுத்தா ஒன்ஸ் டேட்டாபேஸ் கிரியேட் ஆன அப்புறம் தான் இந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ சிமிலர்லி இங்க ஸ்லீப் டைம்னா வெயிட் டைம் கொடுக்குறோம். லைக் அன்டில் 1 or 2 சர்வீஸ் வந்து அப் அண்ட் ரன்னிங் ஆகிற வரைக்கும் வெயிட் கொடுத்துட்டு தென் வில் ரிசீவ். சொல்லுங்க. anyone wanted to say something? Sorry. இல்ல அவர் மியூட்ல. Oh, someone says syslog. Okay, we'll see syslog. syslog folder இல்லைங்க நமக்கு chronic உள்ள லைக் chronic வெளியே வாக்குக்கு log journal log SST Amazon Bitmap Cloud. So okay, we'll leave it. We'll see. Like I'll say it. I'll say it tomorrow. Like where? Okay, where we are. Yeah, sleep. ஸ்லீப் கமாண்ட் ஒரு ப்ராசஸை வந்து நம்ம ஹோல்ட் பண்றோம். ஸோ லைக் நத்திங் ஷுட் ரன் ஆன் லைக் திஸ் மினிட். இதே இப்போ நம்ம பேக்ரவுண்ட்ல ரன் பண்ணோம்னா யூ கேன் கிவ் ஸ்லீப் 10 and ampersand பார்த்தீங்கன்னா இட் வில் ஸ்டில் ஸ்லீப்புக்கு போவோம். பட் வி கேன் ஸ்டில் யூஸ் த கமாண்ட் லைக் வி கேன் யூஸ் அவர் கீபோர்ட் ஆர் திங்ஸ் டு டைப் த கமாண்ட். ஸோ திஸ் ப்ராசஸ் will run on backside. If you give job na you could see jobs. You should give yeah ஜாப்ஸ் கொடுத்தீங்கன்னா ஜாப்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ ஐ கிவ் ஸ்லீப் 20 கொடுத்துட்டு ஆம்பர்சன் கொடுக்குறேன்னா ஐம் ஆஸ்கிங் திஸ் ரன் திஸ் ப்ராசஸ் இன் பேக்ரவுண்ட். ஸோ என்னோட கண்ட்ரோலர் ஃப்ரீயாக கொடுத்துட்டுனா இட் வில் கிவ் ஜாப்ஸ் கொடுத்தீங்கன்னா இட் வில் ஷோ இது ரன் ஆகுதா இல்லையான்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் ப்ராசஸ் ரன்னிங் இன் பேக்ரவுண்ட். ஸோ திஸ் ஆர் த ப்ராசஸ். Sleep வந்து we use for that time, that purpose only. For DevOps pipeline, we'll use that purpose. Then we saw cron tab.
like a copy we saw yesterday, right? Mobi exam and the copy பண்ணலாம். Like for a Linux to Linux machine, we can use ACP. If we have two missions, right? We allowed it talk to will have added SSH keys to like two missions, right? இது நம்ம Ansible வரும்போதோ இல்ல will see on AWS like how were two different servers talk to each other பார்க்கும்போது will see like then அங்க வந்து நம்ம எப்படி இந்த காப்பி யூஸ் பண்ணலாம் like ACP source file name கொடுத்துட்டு டெஸ்டினேஷனோட அட்ரஸ் அந்த இந்த ஃபோல்டர் நம்ம காப்பி பண்ண போறோம் we can give. This is a sample for Windows to Linux. Now we can use this Mobile Extreme. So if I want to download this file, you can click and you can download. So double click பண்ணீங்கன்னா you can download file to your local. So we can able to download this file to our local. ஒரே second, 1 minute. So copy command we use for ACP for that time to Linux குள்ள copy பண்றது. Then we have a link files. Link files கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாஃப்ட் லிங்க் ஹார்ட் லிங்க் புரியல ஜி. அதான் சாஃப்ட் லிங்க் ஹார்ட் லிங்க் தானே? ஆமா, லிங்க் ஃபைல்ஸ். லிங்க்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் லிங்க் ஃபைல்ஸ் ஒன்று இருக்கு. சாஃப்ட் லிங்க் இருக்கு, இன்னொன்று ஹார்ட் லிங்க் இருக்கு. சாஃப்ட் லிங்க் பாத்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஷார்ட் கட். லைக் விண்டோஸ்ல வி ஹாவ் சோ மச் ஷார்ட் கட்ஸ், ரைட்? இப்போ கூகுள் குரோமோட ஷார்ட் கட் இங்க இருக்கு. ஸோ வி கேன் கிளிக் பண்ணீங்கன்னா வி கேன் டைரக்ட்லி ஏபிள் டு ஆக்சஸ் தட் ஃபைல், ரைட்? ஷார்ட்கட் ஃபைல் தான் வி கால் இட் அஸ் எ ஷார்ட் லிங்க். ஹார்ட் லிங்க் ஃபைல் தான் இட்ஸ் எ பேக்கப் ஆஃப் எ ஃபைல். ஹார்ட் லிங்க்ல பாத்தீங்கன்னா இன் லினக்ஸ் வி ஹேவ் எ கான்செப்ட் கால்ட் ஐநோட் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஐநோட் இன் லினக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஐநோட்னா என்ன? ஐநோட் பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஃபைல்ஸ் இருக்குல்ல, ஈச் அண்ட் எவ்ரி ஃபைல் will have a sequential ஒரு sequential number இருக்கும். Like every file yeah, I'll go to my home directory. Okay, இப்ப இன்னொரு ஒரு நாலஞ்சு ஃபைல் கிரியேட் பண்ண டச். So I'm creating so much files வச்சுக்கோங்களா, லைக் இத்தனை ஃபைல் இருக்கு. ஸோ இதோட ஐநோட் நம்பர் நம்ம பார்க்கறோம்னா we can use ls-i கொடுத்தீங்கன்னா you will get a number. What is this number? This is a sequential, it is a like number in like எப்படி சொல்றதுன்னா it stores a address போல வச்சுக்கோங்க, யூனிக் ஐடென்டிஃபையர்ஸ் வச்சுக்கோங்களேன். லைக் ஈச் ஃபைல் ஹேவ் a யூனிக் ஐடென்டிஃபையர். ஸோ இட் சேவ்ஸ் த நம்பர் ஆஃப் லைக் இந்த லொகேஷன்னா இப்போ abc.sh ஐநோட் லைக் லினக்ஸ் நோ திஸ் இஸ் a நம்பர். ஸோ இப்போ நம்ம abc.sh கொடுக்குறோம், இந்த ஃபைல் ஓப்பன் பண்ண சொல்றோம். ஏன் இதை நான் பேசுறேன்னா இப்போ ஹார்ட் லிங்க்னு ஒரு ஃபைல் நீங்க கிரியேட் பண்ணீங்களா, இட்ஸ் மிரர் காப்பி. இப்ப ஏபிசி ஃபைல் இருக்குன்னா அந்த ஏபிசியோட மிரர் காப்பி தான் ஹார்ட் லிங்கா ஒரு ஃபைல் கிரியேட் பண்றோம்னா இட் வில் ஹேவ் த சேம் ஐநோட் நம்பர். ஐநோட் நம்பர் பாத்தீங்கன்னா ஒரே ஐநோட் நம்பர், நோ சேஞ்சஸ். நான் இதோட சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா எல்எல் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ஃபைல். லைக் ஐ வாண்ட் டு கிரியேட் abc.shக்கு வந்து I want to create a hard link file. I'll give ln source file வந்து பாத்தீங்கன்னா abc.sh and destination file பாத்தீங்கன்னா efg நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். eft.hs கொடுக்குறேன்னா if I do ll, right, I'll give ll file. You can see ரெண்டு ஃபைல் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ ரெண்டு ஃபைலுமே ஒரே சைஸ் இருக்கும். ஆல்சோ if I give ll hyphen I கொடுத்தனா ஃபார் ஐநோட் நம்பருக்கு இஃப் யூ சி ரைட் திஸ் இஸ் ஐநோட் நம்பர் பார்த்தீங்கன்னா 106. திஸ் இஸ் சேம் 106, போத் ஹேவிங் த சேம் ஐநோட் நம்பர். ப்ரோமோ அப்ப
நான் இப்ப இஎஃப்ஜில ஏபிசில ஏதோ ஒரு கண்டென்ட் அப்டேட் பண்றேன். லைக் லெட் மீ அப்டேட் சம் கண்டென்ட் இன் ஏபிசி டாட் எதுவுமே இல்லை நம்ம ஃபைல்ல. ஸோ ஐ அப்டேட் சம் கண்டென்ட் தேர். ஐ this is odd link நான் டைப் பண்றேன். So I'm saving this content. நீங்க மிரர் காப்பி சொன்னீங்களே, if I want to see the content of EFG ஃபைல்னா அந்த கண்டென்ட் அப்டேட் ஆயிருக்குமா? கண்டிப்பா அப்டேட் ஆயிருக்கும். ஸோ இட் இஸ் ஷேரிங் த சேம் ஐநோட் நம்பர்னால. ஸோ நம்ம எந்த ஃபைல் அப்டேட் பண்ணோம்? லைக் வி அப்டேட்டட் திஸ் இன் ஏபிசி, பட் வி குட் சி திஸ் இன் இஎஃப்ஜி. வில் ட்ரை. இப்போ இஎஃப்ஜியில் அப்லோட் எதனா கண்டென்ட்டை நம்ம ஆட் பண்ணா will that affect ஏபிசி ஃபைல்? வாங்க பார்ப்போம். இஎஃப்ஜி I'm into insert mode, updating. I'm just giving random content. So கொடுத்துட்டு I'll give WQ, right? So I'm saving it. Save பண்ணிட்ட ஃபைல. So if I view the EFG content now, so updating on another file EFG, whatever we added இப்ப இருக்கு. So we want to see the ABC file தான் நம்ம பார்க்கணும். Like if you see the same file because it's sharing the same inode number. So it also have the same space. இப்ப LL கொடுத்தீங்கன்னா like both file will have the same size. Like 48 bytes na இது 48 bytes தான் இருக்கும். அப்போ if I deleted wrongly ஒரு like some people deleted இப்போ நான் வந்து தெரியாம I have deleted ABC the main file நான் delete பண்ணிட்டேன். So if I deleted, yes, I removed if I give LL, right? நான் மெயினோட ஃபைலை டெலீட் பண்ணிட்டேன். லைக் ஆட்லிங்கோட லைக் கான்செப்ட் இஸ் லைக் இட் இஸ் இன் மிரர் காப்பி, ரைட்? ஸோ இஃப் யூ ஸ்டில் தட் மிரர் பேக்கப் நீங்க என்ன எடுத்து வச்சிருந்தீங்களோ, லைக் வாட் எவர் இட் வாஸ் ஸ்டில் தேர், ரைட்? யூ கேன் ஏபிள் டு சி தட் கண்டென்ட். இன்னும் அதோட ஃபைல் வந்து யூ கேன் ஏபிள் டு ஹேவ் இட். இதை எங்க யூஸ் பண்ணோம்னா சில அப்ளிகேஷன் லாக்ஸ் ஸோ இம்பார்ட்டண்டா. லைக் தெரியாதனமா ஒரு ஜூனியர்ஸோ இல்ல ஜூனியர்ஸ் வந்து ஃபைல டெலீட் பண்ணிட்டாங்களோ, வி கான்ட் கெட் இட் பேக், ரைட்? அன்டில் அது பேக்கப் நடக்கல, பேக்கப்ல இருந்து ரிஸ்டோர் பண்ண முடியல. ஸோ ஃபார் தட் டைம் வி யூஸ் ஹாட்லிங்க். ஹாட்லிங்க் யூஸ் பண்ணி வி கேன் கெட் தட் லிங்க். இன்கேஸ் அந்த ஃபைலை வந்து வி யூஸ் ஹாட்லிங்க் டு சேவ் இட் இன் டிஃப்ரெண்ட் லொகேஷன்னா வி கேன் கெட் தட் ஃபைல். ஸோ இது யூஸ் பண்ணுவோம். லைக் அப்போனா சாஃப்ட் லிங்க் தானே. லைக் இப்போ நம்ம இந்த ஃபோல்டர் இருக்கு, we have so much folders. You wanted to use it in a easily accessible நம்ம இருக்கணும்னா what we use a shortcut to put it in our desktop. Like regular யூஸ் பண்ண போறோம், with a single click we can go there na. So for that we use LN-S shortcut. இப்போ அதே போல we can get ABC ன்னு ஒரு ஃபைல் இருக்குல்ல. So we get ABC, we'll change it to one something, I'll give it, right? So I'm copying a link file. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா LL கொடுத்தீங்கன்னா see it shows a arrow mark symbol. இங்க இருந்து இந்த ஃபைல்ல இருக்கு. ஸோ ஒன் ஃபைல்ல ஷார்ட்கட்டோட ஃபைல் இதுன்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ if I add some content to cat ABCன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே இல்லை கேட்ல. ஸோ I'm adding some content. So insert soft link போட்டு I'm saving this file. If I see cat ABC now, we could see that if we cat 1, we'll have same file. So இங்கே ட்ரை பண்ணுவோமா? If we added something on one file, it will reflect to the main file? We'll try it. Cat 3i1 added this in soft link file. So I'm saving this file. We'll see cat ABC. ஸோ இதுல ஆட் ஆகுது, இதுல நம்ம கண்டென்ட் பண்ணா ஆட் ஆகுது. ஸோ
இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா it will occupy it is a shortcut, right? It won't share the same inode number. It shares a different inode number. So this is like 546097, right? This is sharing a different. So இங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே வந்து dash 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 இருக்குல்ல. Why it is a L? Wherever you should see the first line L hyphen இருந்தா file. If it is a directory, right? If it is a directory, right? You will get it as a D. If it is C, B இருந்தா it is like input devices. Only like four types தான் இருக்கு. If you see LS, it is a link file. நீங்க hard linkல பார்த்தா கூட you will get the same thing. இப்போ yeah, hard link ஏன் காட்டலனா because we hard linked it somewhere. Yeah, hard linkல காட்டுது ஏன்னா sharing a same number, right? It both consider as a file. The first dash represent whether file or directory or a linked file. இது வந்து ஷார்ட்கட்ல ஸோ இட் ஷோயிங் இட் இஸ் எ லிங்க்டு ஃபைல். ஸோ இப்போ அப்புறமா இஃப் ஐ டெலிட்டட் அ மெயின் ஃபைல், ஐயோ நான் மெயின் ஃபைல் டெலீட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஏபிசிஸ் ஆர் மெயின் ஃபைல். ஸோ ஐம் ரிமூவிங் த yes, I'm removing this file. So if I give LL, right? If I give LL, right, you could see there is an error. Different color level காட்டுது. I don't have a main file. If only I have the shortcut file, I can't able to open the shortcut file also. So no such file directory. If we deleted the main file, we won't able to see the original of file என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது. It's just a shortcut. Like if you are using the file frequently, right? நம்ம விண்டோஸ்ல நம்ம யூஸ் பண்றோம்னா, so I use like Dropbox, right? Dropbox ஓட like shortcutting இருக்கு. If I deleted the main like Dropbox file na, if I deleted that main file na, I can't use the shortcut, right? Similar concept. So that is one. Then we saw this OTAC like IO redirection. Either single கொடுத்தா it will change the content every time. Like it will update the content. Like if I file one la we'll see file கொடுத்தா cat IIல வந்து textile arts. So இப்ப I'll using cat II append KK ன்னு கொடுக்குறேன். Sorry, KK is not a file, right? Small k, right? So if I see the cat KK, right? So இத சிங்கிள் கொடுத்தோம்னா கண்டென்ட் ரீடைரக்ட் ஆகும். இப்ப வேற ஃபைல் வந்து நான் அப்பெண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கேஎல் டசன்ட் ஹேவ் எனிதிங், ரைட்? இப்ப நான் கேஎல் ஒரு ஃபைலை வந்து அப்பெண்ட் பண்றேன்னா, லைக் இஃப் ஐ வாண்ட் டு ஓவர் ரைட் அப் வாட் எவர் கண்டென்ட் இந்த ஃபைல், ரைட்? கேட் கேஎல் சிங்கிள் கிரேட்டர் தென் கொடுத்தோம்னா what file we have to do? KK, right? கொடுத்தோம்னா KL, sorry, KI KL கொடுத்தோம்னா it's overridden. If we see the KL, right? KK, right? You won't see anything. இதுக்கு முன்னாடி நம்ம கேகேல பார்க்கும்போது this is I file இருந்தது. If I want to write append பண்ணணும், டேட்டாவை ஆட் பண்ணணும்னா we have to use double. cat IIல பாத்தீங்கன்னா we have this is file, right? So I'll add some content in VI KK ல.
insert this is kk file. I'm saving this file. If I want to append, right, cat I greater than 2 இது கொடுத்துட்டு kk கொடுத்தீங்கன்னா, so if we see the kk file right now, so the whatever content in the file, it's updated. இது இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கா? கிடையாது. So in case of like all the main நம்ம மெயினா எது யூஸ் பண்ணுவோம்னா, I'll show you. We'll use a error வந்தா மட்டும் if a command runs well, if you see some error, right, we use 2 greater than. இந்த 2 greater than மட்டும் எரர் வந்தா, in case of any error it occur, right. இப்போ நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். சப்போஸ் ஒரு ஸ்கிரிப்ட் ரன் பண்ணும்போது we are seeing error. எரர் வந்து இப்போ ஸ்கிரிப்ட் ரன் ஆயிடுச்சுன்னா we can't see the error, right. சக்சஸ் ஆச்சுன்னா we are good. If it throws some error, right, we can use 2 greater than any file name. இப்போ ஃபைல் நேம் நம்ம கொடுத்தோம்னா it will like override. இப்ப ஃபைல் ஏல வந்து லாக்ஸ் எரர் லாக்ஸ்னு கொடுக்குறீங்க வச்சுக்கோ. சப்போஸ் ஐம் ஜஸ்ட் கிவிங் எரர் லாக் as in காமன்னா, இட் வில் append. ஒரு வாட்டி எரர் ஆக்கும் போகும்போது it will override the file, it will start from the new. If you give 2 lines, right, 2 arrow marks, right, it will append the data. Like இந்த கான்செப்ட் மேனேஜ் பார்த்தல, இப்ப வெறும் முன்னாடி 2 இருக்குன்னா, only in case of any error the output will store in the error log. இந்த என்ன ஃபைல் நம்ம கொடுக்குறோமோ அந்த ஃபைல்ல பார்க்க போறோம். இது வந்து நம்ம லினக்ஸ் ஸ்கிரிப்டிங் பார்க்கும்போது வில் டீடைல் ஸ்கிரிப்டிங்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். லைக் டூ கிரேட்டர் தேன் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு எப்படி நம்ம எரர் லாக இன்னொரு இதுக்கு ஐஓ ரீடைரக்ட் பண்றோம். லைக் இன்புட் ஆர் அவுட்புட், ஹவு வி ஆர் ரீடைரக்டிங் தட் டு இன் another file. வில் see that. see இங்கே பார்த்தா கூட சம் கமாண்ட் கொடுத்துட்டு 2 greater than error டாட் டெக்ஸ்ட் ஃபைல் கொடுக்குறாங்க. ரேண்டம் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது கமாண்ட் நாட் ஃபவுண்ட் வருது. ஸோ இட் லைக் ரீடைரக்டிங் தட் ஸ்கிரிப்ட், இட் ரீடைரக்டிங் டு லைக் வாட் எவர் இஸ் தேர், ரைட். இஃப் யூ கேட்ச் தட் ஃபைல், என்ன எரரோ வி கேன் ஏபிள் டு see that error. Then we know SSH, we saw that SSH. HTTP டிஃபால்ட் போர்ட் பார்த்தீங்கன்னா 80. லைக் HTTP போர்ட் நம்ம போர்ட் நம்பர்ஸ் பார்க்கும்போதே பார்த்துருப்போம். HTTP வந்து 80, HTTPS வந்து 443. இதோட டேமன் சர்வீஸ் HTTPD. we saw grep command yesterday. then SCD command பார்த்தோம். find command பார்த்தோம். then file permissions. So can we stop it here, or we only like 2 topics were pending in Linux la pathina? File permission like pending irukku. Then one more topic is like repositories. எப்படி நம்ம ஒரு repositories பார்க்கலாம். Then basic network commands. இது pending இருக்கு. So can we continue today itself, or we can push it to tomorrow, Monday? Then we start shell scripting. I think we can finish it, Pramod. புரியல. சாரி, உங்க வாய்ஸ் பிரேக் ஆச்சு. இன்னைக்கே ஃபேஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் அது. லைக் we have another 12 minutes. நிறைய பேர் ஆஃபீஸ்க்கு வயசுருக்காங்களா, அதுக்காக தான் கேட்டேன், வேற எதுவும் இல்லை. ஓகே. We'll try to see some network comments மட்டும் பார்த்துட்டு we'll close it for today. I don't have here. Yeah. So நெட்வொர்க்கிங் ஃபார் டெவாப்ஸ்ல நம்ம பார்த்துருப்போம். if config வந்து எதுக்கு யூஸ் பண்ண போறோம், if config. So to know the IP address of this particular mission, அதுக்கு யூஸ் பண்ண போறோம். Then we have one more, like we spoke about telnet, right? telnetனா என்னன்னு பார்த்தோம்ல. telnet வந்து what is been telnet? telnet is like it's one way, like one host to இன்னொரு host வந்து
we use telnet to communicate, right? Telnet ஓட port பாத்தீங்கன்னா port 23. Telnet பாத்தீங்கன்னா like going forward, like when they introduced, the people were using this as a like host to host கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணாங்க. ஒரு ஹோஸ்ட்ல இருந்து இன்னொரு ஹோஸ்டுக்கு கம்யூனிகேஷனுக்காக we used telnet. And it used TCP as a protocol to connect. TCP/IP used this protocol to connect host to host. Nowadays, people are saying this became unsecure. Unsecure. Why means if you're transmitting one thing to another thing, right? In between, like a middleman or a network middleman, networking படிச்சிருந்தாலோ like you like telnet admin or like Linux admin, you know that man in a middleman attack something சொல்லுவாங்க. So the hackers will steal your information. Like when you're transferring in an unsecured connection, right? You are not sending in a secured connection. So hackers may steal your data or data from that transmission, right? So people were not interested to use. You know, instead, why we use telnet, right? To check whether the port is opened or not, or it is like available or not, or if someone like some other service like is holding that port. அப்படின்னு செக் பண்றதுக்கு will use like you usually don't have the telnet as a basics of like software. You have to install telnet. I'll give -y. Why we passing -y is like at the installation of software it won't ask yes, so it will install automatically. So we install telnet. So I'm checking whether my local host port 80 is using by someone, or it is active or not. We can use like if we give telnet local host 80 in that sense. Spelling. See, it's connected to localhost. It seems the 80 is active. Yeah, 80 active இருக்குன்னா we use the active இருக்குன்னா most of the times active இருக்காது. Why it is active na? We have We one started service that Apache. is running. Apache running. The Apache will run at port 80. If we see system, CTL, status, HTTPD, it's still active on port 80. So அதனால run ஆகுது. அப்ப Apache run ஆகுனா are we able to see the Apache? Na? Yes, we could see. If you go to the instance, right? I'll go to instance. If I go instance, I'm taking this. So not a public IP. I am grabbing that public IP. So for default 80, right? We don't need to give any port number. See, it works. The port 80 is active. If I want to change some content, right? So content for this file, right? If I want to have some content, I'm just showing you. We want to update content on where www HTML. See, இங்க பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல. No HTML is there. I'm just creating one index.html. UI index.html. I'm just giving one tag, h1 tag கொடுத்துட்டு this is the works class giving it. I'm closing the tag. I'm saving this file. So இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ண உடனே it will reflect. Sometimes it reflect. இல்லைன்னா we have to reload the service. How will you reload the service? System start. Instead of status, right? We have to restart. Restart HTTP கொடுத்தீங்கன்னா the service will like restart. Once you once it restart, you can check the status. It is started. Before it was active. If you check after like couple of minutes, right? It is active. It became active. So if you refresh this,
So we'll get it. It is like hosting. If you have a like why we use HTTPD, like if you want to host some um, what you say static website content, நீங்க ஒரு static ஒரு website content யூஸ் பண்றீங்களா, you can use this Apache HTTPD service. நம்ம இதுவே நம்ம எப்படி we can like take a template from internet and we can host a website using shell scripting with a single click of shell script. How we can host a static website? We'll see one session on that. One session in the sense on shell scripting, we'll see like shell script. I'll take more than 3 to 4 classes. Please bear with me. So that is one. அது மட்டும் தான் இருக்கா? Like that is the only way to check. என்ன இப்போ பாத்தீங்கன்னா லைக் இந்த போர்ட் உங்களுக்கு தெரியும், இந்த போர்ட் ஆக்டிவா இருக்குன்னு சொல்லி we know. If you don't know the port, நம்மளுக்கு இந்த போர்ட்டே தெரியாது இந்த போர்ட் வெதர் லைக் வாட் ஆர் த போர்ட்ஸ் தட் வேர் ஆக்டிவ் இன் அவர் சிஸ்டம் நம்ம பார்க்கணும்னா we can use netstat command. I written some let me take that. We are not using Linux so much. Yeah, so we can use netstat -tu lpn. If you give this command, right, it will show the port that were listening. Like what are the ports that were active in your server? நம்ம பாத்தீங்கன்னா 22 port for SSH. We log in this using SSH, right? SSH. And TCP6 பாத்தீங்கன்னா it using 80 is using the HTTP service. இப்போ நம்ம check பண்ணணும் whether 22 work ஆகுதுன்னா we can check using the same telnet. Telnet localhost. I'll giving 22 port. It's a connected to localhost. It's working. This is the protocol பாருங்க. இது SSH protocol யூஸ் பண்ணதுன்னு சொல்லி it's showing up. So அப்ப இப்ப இது டெல்நெட் இதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுதா? If I want telnet actually remote host ஓட கனெக்ட் பண்றதுக்காக, if I want to check the remote host, எப்படி இதை பார்க்கலாம்னா if I have 2 or 3 servers, right, which talking each other, right, ஒரு போர்ட் வந்து எப்படி அது அந்த சர்வர்ல இருக்கா இல்லையா? if I have one more server, இந்த ஐபி வச்சுக்கோங்களேன் 10.0.0.1. if I wanted to check that particular port is open in the server open இருக்குன்னா I can check whether 8080 port is open or not. 8080 port open or not na நம்ம அங்க போய் check பண்ண whether it will check it try to connect. Once it connected, whether it checks whether that particular port is open or not check பண்ணும். Then one more small comment I missed it. Okay. Telnet பார்த்தோம். Then these are the basic few network command we used. Then நம்ம file processing பார்க்கும்போது I missed to say WC. What is WC? WC stand for word count. இப்போ நம்ம ஃபைல்ல எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு? இப்போ my file any file இருக்கு, HTML ஃபைல் இருக்கு. So if I want to check the file எத்தனை வேர்ட் இருக்கு index.html ல, see if I see, right, it will show the 1632 numbers, right? So I'll go with the easy file. Yeah, WC II கொடுத்தீங்கன்னா it will show the count of the file. If I want to see the specific எத்தனை லைன் இருக்கு, I want to see if how many lines in my file I have na, I can give -l. -l stands for the line. So if I give KK, right, KK have 2 lines, right, it will show 2 lines. So இதே எத்தனை character I want to know the word, எத்தனை word இருக்குன்னா we can give -w, the file name KK கொடுத்தீங்கன்னா it will show 8 word இருக்கு. So it will show the count of the word. If I want to count the character na, you can give -c. -c கொடுத்தீங்கன்னா so how many characters you have in it. அதே போல if you see in LL file na, LL or II file na,
it will show four word in the, it shows 4 word, 1 line, 4 word, 17 characters on the file இருக்குன்னு காட்டுது. If you see W, right? 17. If you give WC and the file name, it will show line, word and the characters. இது சின்ன ஃபைலா இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா இருக்கு. If you have so many files, it is easy to count, like see the file. இது பார்க்கலாம். Then this is a small comment I missed it. Cron tab, process management, we saw it. Yeah, only two things வந்து user management on pending இருக்கு. Then software management. இந்த ரெண்டு pending மட்டும்தான் இருக்கு. We'll see on Monday. Monday பார்த்துட்டு time இருந்தோன்னா we start. Like only 2 small topics, right? Start பண்ணோடனே we'll start Linux. Linux-ஓட Linux பாருங்க, sorry for that. Shell scripting will start basics. What are the variables என்ன, control statements என்ன, we'll see. Next dayல இருந்து we'll see the real time. Real time வந்து how we'll write the scripts and we can share our ideas on that.